Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. அதன் சிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அமலன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி, நிறைய விஷயங்கள் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சினிமா பத்தி தான். எங்கிருந்து தொடங்கணும்னா, அந்த யாழ்ப்பாணத்தில் என்ன சார் நடந்தது? தமிழ் நடிகளை வந்து அவமதிச்சிட்டாங்களா, இல்ல அங்க இருக்க மக்களை அவமதிச்சிட்டாங்களா? என்ன இஷ்யூ நடந்தது? சமீபத்துல நாங்க நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கோம். தெளிவான ஒரு விளக்கம் எங்கேயுமே இல்ல. என்ன நடந்தது அந்த யாழ்ப்பாணம்? இல்ல, அது என்னன்னா, நடிகை ரம்பாவுடைய கணவர் அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணார். அவர் ஏற்பாடு பண்ணாருன்னா எந்த போர்வையில ஏற்பாடு பண்றாருனாக்கா, அவர் ஒரு பிசினஸ்மேன். தெரியும், நடிகை ரம்பாவுடைய கணவர் அப்படிங்கிற அடையாளம் அவருக்கு இருந்தாலும், அவர் வந்து அடிப்படையில ஈழத்தமிழர், கனடா போய் பெரிய பிசினஸ்மேனா வளர்ந்து இன்னைக்கு அவருடைய பிசினஸ் பெரிய அளவுல விரிவுபடுத்துறதுக்காக ஒரு வேற ஒரு போர்வையில அந்த நிகழ்ச்சியை நடத்துறது. என்ன எஸ் அப்படின்னு, எஸ்னாக்கா யாழ்ப்பாணம் எஜுகேஷன் சப்போர்ட் அப்படிங்கிற இதுல வந்து, அதாவது அந்த யாழ்ப்பாண மக்களுக்கு கல்வி உதவி செய்யறதுக்கான நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு போர்வையில அவருடைய நார்த்தன் யூனி அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம், அதை அறிமுகப்படுத்துறதுக்காக, விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த இதை ஆர்கனைஸ் பண்றாரு. அது என்ன பேர்லனாக்கா ஹரிஹரன் கான்செப்ட் அப்படிங்கிறதுல. இப்ப டிவி நடிகைகள், சினிமா நடிகைகள், குறிப்பா தமன்னா எல்லாத்தையும் கலா மாஸ்டருடைய இந்த கோரியோகிராஃப்ல எல்லாத்தையும் வர வச்சு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துல இந்த நிகழ்ச்சி இலவசம் அப்படின்னு தான் ஒரு இதோட ஆரம்பிக்கிறாங்க. போக போக என்ன பண்றாங்க, 10,000, 5,000, 2,000 அப்படின்னு டிக்கெட் இது பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 25,000, 10,000, 5,000 மாறுது. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நீங்க ஒரு டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. அது அப்படி மாறுது. மாறும்போது கூட்டம் வந்து கட்டுக்கடங்கம் ஆயிடுச்சு. இந்த இலவசங்கிற டிக்கெட் சொல்றாங்களே, அது வந்து பின்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பின்னாடி, இங்க கலைஞர் 100 விழா நடந்ததுல அதே மாதிரிதான் ஸ்டேஜ். பாத்தீங்கன்னா ஹைட்டு கம்மியா இருக்கும். இவங்களுக்கு பார்வையாளருக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியாது. கரெக்டான அந்த மானிட்டர்லாம் வைக்கல. விஜய் டிவி இதை வந்து பெரிய தொகை கொடுத்து வாங்குது இந்த நிகழ்ச்சியை. அந்த விஜய் டிவி வந்து அந்த கேமரா போடுறதுக்காக அங்கங்க பெரிய பெரிய மணிகுண்டு அளவுக்கு பெரிய பெரிய டவர் போட்டு அதுல எல்லாம் மக்கள் ஏறிட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், ஒரு வரையறை படத்துல ஒழுங்குபடத்துல சீட் அரேஞ்ச்மெண்ட் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, காசுல மட்டும் குறியா இருந்திருக்காரு அவரு. அதாவது பிணம் தின்னி கழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, சினிமால நிறைய பணம் தின்னி கழுகுகள் இருக்குது. அதுல ஒரு ஆளா ரொம்ப வீட்டுக்காரு. கிட்டத்தட்ட தமன்னாவும் அந்த மாதிரி தான், ஒரு பணத்து ஆசை பிடித்து 3 மாசத்துக்கு முன்னாடி அவருடைய இன்னொரு நிறுவனம் இங்க இனாகரேஷன் ஃபங்க்ஷன் நடந்தது. தமன்னா வந்து ஓபன் பண்ணி வச்சாங்க. அந்த நிகழ்ச்சி கூட பெரிய தொகை கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ரம்பாவுடைய கணவரையும் தமன்னாவும் இணைத்து வேற இது மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்குது. ரம்பா அதுல கடுங்கோமம், அது வந்து உண்மை கிடையாதானே, அப்படி ஒரு இது போயிட்டு இருக்கு. இப்படி நிகழ்ச்சி ஆரம்பிக்க பாடல்கள் போட 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 என்ன ஆக, மக்கள் உற்சாகமாயிட்டாங்க. உற்சாகமாயி முன்ன நகர ஆரம்பிச்சிட்டாங்க. போக 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 பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் கிட்டத்தட்ட இதெல்லாம் எல்லையில பார்டர்லாம் தாண்டி குச்சி போனதுல தள்ளு முள்ளு இதாகி ஒரு 10 பேருக்கு மேல காயம் ஏற்பட்டுருச்சு. காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இது வழக்கு பதிவு செய்யப்பட்டாங்க. நிகழ்ச்சி வந்து பாதியிலே ரத்தாயிருச்சு. ஆக சரியான ஆர்கனைசேஷன் இல்லாம இவருடைய பணத்தாசைக்காக வேற ஒரு நிறுவனத்தை, இந்த நார்த்தன் யூனி அந்த நிறுவனத்தை விளம்பரப்படுத்துறதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டதா தவிர, யாழ்ப்பாண மக்களுக்கு கல்வி உதவியோ இல்ல கல்லூரியை கட்டித்தரேன் அப்படிங்கிற போர்வை தான். அதெல்லாம் போய் தான் பெரிய பணம் வசூலாயிருக்கு இந்த நிகழ்ச்சியில. அங்க தொடர்ந்து டிடி அவர்களா இருக்கட்டும், சிவா அவர்களா இருக்கட்டும், போலீஸ வர வச்சு அங்க இருக்கிற விஷயங்கள் பேசுனதா இருக்கட்டும். இப்ப அந்த மக்களோட மனநிலை என்னவா இருக்கும் சார்? ஏன்னா இங்க இருந்த ஒரு தமிழ் நடிகர்கள், ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய ப்ரோக்ராம்ஸும் இங்க இருந்த இந்த நடிகர் சங்கமா இருக்கட்டும் எல்லாரும் போய் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலம் அங்க இருக்க மக்களோட மனநிலை என்னவா இருக்கு? இல்ல, சமீபத்துல கூட இன்னொரு பொங்கல் விழா நடத்தினாங்க. அமைச்சர் தொண்டமான் வந்து நடத்தினாங்க. அதுல ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாம் போயிருந்தாங்க. ஆமா, பயங்கரமா இருந்துச்சு அந்த அனல் பறக்கும் பேச்சு. ஆமா, அது போனாங்க. அது என்ன ஐஸ்வர்யா என்ன அதெல்லாம் ஒரு சர்ச்சையானுச்சு. அந்த நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 25-30 அடி உயரத்துல மேடை. இது வந்து தனிவான மேடைனா, அது வந்து ஸ்டேடியம், ஒரு ஸ்டேடியம். அந்த கேலரியில மேடையா அமைக்கப்பட்டு மக்கள்லாம் இப்படி அண்ணாந்து பாக்குறாங்க.
அப்படி ஒரு கொடுமையான எல்லாம் நிக்கிறாங்க. சீட் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. சீட்ல எல்லாமே நிக்கிறாங்க. இவங்க ஜாலியா இங்க பேசிக்கிட்டு, என்ஜாய் பண்ணிட்டு, கூத்தடிச்சுட்டு இது பண்றாங்க. ஒரு அமைச்சருங்கிற மரியாதை இல்லாம கூட அவங்க உரிமையில பேசுனாங்க. அது ஒரு சர்ச்சையா ஆணுச்சு. இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மக்கள் இதே மாரி தான் ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் மாரி. என்னன்னா, இவரு இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போருக்கு பிறகு ரொம்ப நொந்து நூலாகி ஒரு அயர்ச்சியில இருக்கிறாங்க மக்கள். அவங்கள வந்து மகிழ்விக்கும் விதமா அந்த இது பண்றோம். அவங்களுக்கு உதவி செய்யும் விதமா அந்த நிகழ்ச்சிங்கிற இதுல தான் இது பண்ணியிருக்காரு. ஆனா, அங்க நடத்தப்பட்ட விதமே வேற விதம் மாரி. இப்ப என்ன ஒரு சொல்லிட்டாங்கனாக்கா, போதை கும்பல் உள்ள நுழைஞ்சிருச்சு. அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வருது. ஆ என்னன்னா, யாழ்ப்பாணங்கிறது ஒரு மரபு சார்ந்த அந்த பண்பாடு, கலாச்சாரம் இத வந்து கட்டி காக்கிற ஒரு பூமியா வந்து பார்க்கப்படுது, பேசப்படுது. ஆனா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அதே ஏரியா தான் இப்ப வந்து போதையோட பிடியில இருக்குது. அது கஞ்சாயிலேருந்து, மதுலேருந்து பயங்கர போதைக்கு இதாகி, நெறைய பேர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி, அந்த கும்பல்ல ஒருத்தர்னும் சில பேர் தான் வந்து இது உள்ள பூந்து ஆட்டத்த கலைச்சது அப்படிங்கிற மாரி இந்த தரப்பு சொல்றாங்க. ஆனா அது என்ன ஒரு 10 பேரு, 15 பேரு வந்தா அவங்க என்ன பண்ண முடியும்? இவ்வளோ போலீஸ் இருக்கு, கட்டுப்படுத்த முடியாதா என்ன? இதெல்லாம் ஒரு போர்வை. என்னன்னா இவங்க நிகழ்ச்சிய கரெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ணல. பணத்துல மட்டும் குறியா இருந்திருக்காங்க. சொல்லப்போனா தமன்னாவோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து 30,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. தமன்னாவோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு. அதான் முன்னாடியே சொன்னேன்ல. பிணந்தள்ளி கழுகு மாரி பணம் தண்ணி கழுகு. அதுவும் ஆர்வமா சில பேர் இது பண்ணியிருக்காங்க. அ வறுமை கோட்டுல கீழ உள்ளவன் கூட நம்ம அந்த நடிகை பாத்திரமா ஒரு செல்ஃபி எடுக்க முடியாதுன்னு ஆசையில வந்த கூட்டம் தான் அதிகம். ஒரு கட்டத்துல கடுப்பாயி தான் என்ன பண்ணாங்க, பார்க்கவே முடியல. ஸ்டேஜ் பார்க்க முடியல. அதுக்கான மானிட்டர் அரேஞ்ச்மென்ட் சரியில்ல. கடுப்பாயி தான் எல்லாம் உள்ள பூந்தது. உள்ள பூந்து அவங்களால இது கட்டுப்படுத்த முடியல. கண்ட்ரோலே இல்ல. ஒரு கட்டத்துல ரம்பா வந்து மைக்க புடிச்சு கால்ல விழுவா ஒரே கெஞ்சுறாங்க. நாங்க கஷ்டப்பட்டு நிகழ்ச்சிய இது பண்றோம். நீங்க இப்படி ஒத்துழைப்பு தராம இருந்தா எப்படி? தயவு செய்து அமைதியா இருங்க. அப்படி இப்படிலாம் இது பண்றாங்க. எது நடக்கல. அதோட நிகழ்ச்சி ரத்து ஆயிருச்சு. ஹரிஹர இவரு ஹரிஹரன் கூட வந்து அ அவரு ரொம்ப ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அ அந்த நிகழ்ச்சிய வந்து இது பண்ணி, இது மாரி ஆயி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது மாரி முற்றிலும் சொதப்பலா ஒரு நிகழ்ச்சிய நடத்தியிருக்காங்க. இந்த 25,000, 10,000, 5,000 இல்லாம பிளாக்லயும் டிக்கெட் விக்கப்பட்டிருக்கு. இங்க எப்படி இந்த ஏ.ஆர். ரஹ்மான் நிகழ்ச்சி எப்படி நடந்ததோ, அது மாரி ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் ஒரு 20,000 டிக்கெட் இப்படிங்கிற மாரி தான் இது பண்ணாங்க தவிர, வந்தது 1,00,000க்கு மேல மக்கள் வந்துட்டாங்க. வந்து கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க வசூல் பண்ணிட்டாங்க. விஜய் டிவில ஒரு பெருந்தொகைய குடுத்து வாங்கிட்டாங்க. அ இவங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு. ஆனா, மக்களுக்கான அரேஞ்ச்மென்ட் இதெல்லாம் இல்ல. ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க. அதான் என்னன்னா, தொடர்ந்து இந்த யாழ் மக்கள், சிங்கள தமிழர்கள் வந்து, அ ஈழத்தமிழர்கள் வந்து ரொம்ப வந்து இந்த மாரி அவதிக்குள்ளாகுறாங்க. இந்த பிரபலத்த ஏன்னா அவன் டிவிலயும், இதுலயும் பார்ப்பான். நேர்ல பார்க்க ஒரு ஆசை வரும். அப்படிங்கிறப்ப அந்த இத புடிச்சுக்கிட்டு, அந்த அந்த ஆடியன்ஸோட அந்த மக்களோட இத புடிச்சுட்டு இவங்கலாம் வந்து சுரண்ட்றாங்க. அவங்களுடைய காசையும் சுரண்டுறாங்க. எல்லாத்தையும் சுரண்டி திங்கிறாங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயமா நான் பார்க்குறேன். புரியுது. இனி இந்த மாரியான விழாக்கள் வச்சா, அங்க இருக்கிற மக்களே கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. உஷாரா இருக்கணும். என்னன்னா மக்கள் மக்கள் சைடும் ஒரு பக்கெட்ட தவறு இருக்குது. நீங்க இப்படி இது பண்றாங்க, அப்படி இலவசம்ன்னு சொல்லிட்டு டிக்கெட் விக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அப்பயே நீங்க உஷாரா இருந்திருக்கணும். 2வது யாழ் மக்கள்லாம் மட்டும் இலங்கை முழுவதும்லேருந்து எங்கெங்கிருந்தெல்லாம் மக்கள் வந்திருக்காங்க. அதான் கூட்டம் கட்டுக்கடங்காம போனதுக்கு காரணம். சரி இலவசம் தானே அப்படின்ட்டு எட்டியிருந்தவங்களுக்கு தான் தெரியாது. இலவசம் தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேடை பின்னணியிலேயே இந்த நார்த்தன் இது விளம்பரம் இருக்கு. அவரு அணிஞ்சிருக்க ஆடையில இருக்குது. பயங்கரமா விளம்பரப்படுத்தியிருக்காங்க. இந்திரகுமார் பத்மநாபனுடைய ஆரம்பம் என்னன்னாக்கா 80கள்ல இங்கேருந்து ஈழத்துலேருந்து கனடா போயிட்டாரு. கனடா போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் ஒண்ணும் பெரிய பணக்கார கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா வராரு. 2005ல தான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, இப்ப என்னென்னமோ நெறைய நிறுவனங்களுக்கு தலைவரா, இயக்குனரா இருக்காரு. ரம்பா பேர்ல கூட ரம்பா லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வச்சிருக்காரு. ஆக பல ஒரு 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய தலைவரா இயங்கிட்டு இருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய தொழிலதிபரா கனடாவுல அறியப்படுறாரு. அந்த 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 பணம்லாம் இருந்ததுனால ரம்பாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளோ பணம் சம்பாரிக்கிற ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாரு.
அட்லீஸ்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்லயே அது கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். இல்ல அவரு ஏமாந்துட்டாரா சார்? இல்ல அவரு ஏமாத்திட்டாரா? ஏமாறல. அவரு வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் ஓகே, சொல்லணும். ஓகே. ஏன்னா இலவசங்கிற பேர்ல சொல்லிட்டு நீங்க கட்டணம் வசூல் பண்றீங்க. எல்லாம் வந்து பல லட்சம், பல பல கோடி வருமானம் அதுலருந்து. ம், ம். விஜய் டிவிக்கே அதான் பெருந்தொகைய குடுத்து இது பண்ணிட்டாங்க. பட் நிகழ்ச்சி பாதியிலேயே சொதப்புனதுனால அது எப்படி டெலிகாஸ்ட் ஆகாதா என்னங்கிறது தெரியல. ஆ இனிமே தான் தெரியும் அத பத்தி. ஓகே. GO80 கோட் படத்தில் கேப்டன் அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். உண்மைங்களா சார் இது? இல்ல ஆமா. ஏன்னா விஜய்க்கு ஆரம்ப காலகட்டத்தில வந்து பெரிய சப்போர்ட் பண்ணது வந்து விஜயகாந்த். கண்டிப்பா. கூட நடிச்சு குடுத்து ஒரு படம் வந்து வெற்றி அடையறதுக்கு. ம். அதுல விஜய் வந்து பெரிய பிரபலமாகறதுக்காக ஒரு பெரிய உதவிய வந்து கேப்டன் செஞ்சிருக்காரு. ஓகே. ரொம்ப நாளாவே விஜய்க்குள்ள அந்த உறுத்தல் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா, அவங்க அ அவங்க பையனோட சேர்ந்து நடிக்கிறதோ, பையனுக்கு சப்போர்ட் பண்றதோ, இதெல்லாம் பண்ண முடியலங்கிற உறுத்தல் வந்து விஜய்க்குள்ள இருந்தது. ம். அத சில சர்ச்சையும் போணுச்சு. விஜயகாந்த் வந்து விஜய்க்கு உதவி பண்ணிருக்காரு. ஆனா விஜய் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. அந்த உதவி அவருடைய தேவலன்னு வச்சுக்கங்களேன் ம், உங்களுக்கு. ம். இருந்தாலும் இவருக்குள்ள பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. இப்ப அவர் மறைவுக்கு பிறகு இந்த படம் ஸ்டார்ட் ஆனோனே, வெங்கட் பிரபுக்கும் அந்த யோசனை இருந்தது. ஓகே. சரி இது ஏஐ தொழில்நுட்பத்துல வந்து பண்ணிட்டா என்ன அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து அரவிந்த் ராஜ் பூமி விழிகள் 2 ம், படத்துக்கு ம். வந்து அதே மாரி பண்ணலாம். பார்ட் 2 அப்படி பண்ணலாம். விஜயகாந்த வச்சு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல வெங்கட் பிரபு டக்குன்னு இதாகி இது பண்ணிருவோம் அப்படின்ட்டு அவங்க வீட்ல பேசி, ம். பிரேமலதா பசங்கள்ட்ட எல்லாமே பேசிட்டாங்க. பேசி அவங்களும் ஓகே சொல்ட்டாங்க. இப்ப என்னன்னா, நீங்க எடுத்துருங்க. எடுத்துட்டு எங்களுக்கு நீங்க இது பண்ண ஸ்க்ரீன் பண்றதுக்கு முன்னாடி வந்து ம். ரிலீஸ் பண்ண முன்னாடி எங்களுக்கு காட்டிறணும். அப்படிங்கிற ஒரு அக்ரீமெண்டோட இது பண்ணிட்டாங்க. இப்ப அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா வராரு அப்படின்னு இது இது நம்பகத்தனமான ஒரு தகவல். ஓகே. இல்ல இந்த படத்துல கூட விஜயகாந்த் அவர்களோட மகனுக்கு ஒரு வாய்ப்புகள் குடுத்தா, அவரும் அத வச்சு அடுத்த கட்டத்துக்கும் போவாரு. அந்த மாரி ஏதாவது விஷயங்கள் பண்ணா கூட இன்னும் அவங்களுக்கு பெட்டரா இருந்திருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. பட் ஒருவேளை பேசியிருக்கலாம். ஓகே. அவங்க சைடு என்னன்னு தெரியல. ஒரு படமும் பண்ணிட்டு இருக்காரு இப்ப. அதுல யானையோட பின்னணி வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு நல்ல கதைன்னு கேள்விப்பட்டேன். ஆ ஃபியூச்சர்ல வந்து நெறைய பேரு லாரன்ஸ்லேருந்து அவரே சொல்லியிருக்காரு. ம். என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்றேன். அவர் கூட சேர்ந்து நடிக்கிறேன் எல்லாம் சொல்லியிருக்காரு. அது மாரி ஆளாளுக்கு விஷால் ஒரு பக்கம் சொன்னாரு. விஷால் எப்பொழுதுமே சொல்றது தான் சிண்டு அடிக்கிறது தானே சொல்லியிருக்காரு. பட் வந்து விஜயகாந்தோட ரத்தம் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்தோ, ஏங்கியோ நிற்கிற ஆட்கள் கிடையாது. ஓகே. 2 பசங்களும் சரி. அத தாண்டி இவங்க ஒரு ஆளு வாழ்வு பெற்றவங்க தான் லட்சம் பேரு விஜயகாந்தால. இவங்க அத செய்வாங்க, இத செய்வாங்கன்னு எதிர்பார்ப்புலாம் இவங்கள்ட்ட இல்ல. ம். அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து தன்னந்தனியா இனிமேல் வந்து இவங்க சோலோவா நடிச்சு இது பண்ணா கூட, கண்டிப்பா விஜயகாந்தோட ரசிகர்கள் வந்து கைவிட மாட்டாங்க. ஓகே. விஜயகாந்த் மகன கைவிடணும். நல்ல சப்போர்ட் இருக்கும். அவருடைய இறப்புக்கு பிறகு கண்டிப்பா அவர் நடிச்சு வெளியிடுற படம் சக்சஸ் ஆகும். அ இதுல வந்து இந்த படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்போ ஏதோ இல்ல கோர்ட்ல. அது விஜயகாந்த் இது பண்றாங்க. ஒருவேளை இது அரசியலாவும் பார்க்கப்படுதா சார்? ஏன்னா விஜயகாந்த் உள்ள வந்தாரு அப்படின்னா, இல்ல விஜய் அவர்கள் அரசியல தாண்டி படத்துக்கு உண்மையிலே அதாவது விஜய் படத்துக்கு மைலேஜ் அவசியம் இல்லன்னு வச்சுக்கங்களேன். ஓகே, ஆட்டோமேட்டிக் ஓகே. ஏதாகும். அத தாண்டி இன்னும் கூடுதலான வரவேற்பையும் இன்கமையும் வரும்ல. ம், ம். அந்த ஒரு கால்குலேஷன் தான் பண்றாங்க. ஏன்னா கண்டிப்பா விஜய் படத்துல விஜயகாந்த் விஜயகாந்த் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். கிரியேட் ஆகும் ம், ம். ரெஸ்பான்ஸ். அப்படிங்கிறப்ப அத பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிதான் தவிர ஆனா பட் இத வச்சு தான் விஜய் படம் ஓடணும், விளம்பரத்த தேடணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அது ம். ஒரு கூடுதலான ஒரு பலமா இருக்கும். விஜயன் அந்த இலங்கை பயணம் ரத்துங்களா சார்? இதுவரையிலும் கேன்சல் ஆயிருக்குது. போறாங்களான்னு தெரியல. அதான் அந்த 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 சீக்வென்ஸ் தான் இங்க எடுக்குறாங்க இந்த பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி. பஞ்சாலையில. ஓகே. ஆ இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்றாங்க என்னன்னு தெரியல. இப்ப வேற இந்த நிகழ்ச்சி வேற நடந்து போச்சு. அப்படிங்கிறனால அது கேன்சல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆ இன்னும் என்ன என்ன ஐடியால வச்சுட்டாங்கன்னு தெரியல. இல்ல அத இது பண்ணிட்டு இங்கேயே முடிச்சுடுறாங்களான்னு தெரியல. அதுதான் கேட்க வந்தேன். தமன்னா அவர்கள் போனதுக்கே இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆமா. விஜய் அவர்கள் இன்னும் அந்த இலங்கையில இறங்குனார் அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாரும் கூடி அது பெரிய ஒரு விஷயமா இல்ல என்னன்னா, ஆக்கு. இவங்க அப்படி நடத்தா ஷூட்டிங் சைலன்ட்டா நடத்துவாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். எந்த லொகேஷன் கூட தெரியாத அளவுக்கு நடத்திட்டு வந்துரலாம். இப்ப இது வந்து ஒரு கான்செர்ட் டிக்கெட் வசூல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நெறைய விளம்பரப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறனால அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் ம், வந்தது. ம். இது காதும் காதும் வச்ச மாரி ஷூட்டிங்க நடத்தி வர வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பிளான் பண்றாங்க என்னன்னு தெரியல. பெரும்பாலும் இங்கேயே முடிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஆனா அந்த கதைப்படி அந்த இலங்கை லொகேஷன் தான் வந்து சூட்டபிளா இருக்கும். ம், ம். அ அப்படிங்கிறனால அத சூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த சில பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வரவும், இப்ப மாத்தி அந்த சீக்வென்ஸ் தான் அநேகமா இங்க பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். என்னன்னு தெரியல. எப்படி ஐடியா வச்சிருக்காங்கன்னு தெரியல. விஜய் அவர்கள்
தூத்துக்குடி இல்லைன்னா திருநெல்வேலி அங்கதான் நிக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இப்ப வெளியே வந்துட்டே இருக்கு. உண்மைங்களா சார்? ஏன் இப்பயே அதுக்கான அவசரம்? ஏன் இத பரப்பிட்டு இருக்கிறதுக்கு என்ன இல்ல, தேவை? இல்ல. அதுல எந்தவித உண்மையும் கிடையாது. ம். அந்த தகவல்ல. அது எலக்ஷன் வந்து 2026ல 26ல தான் நடக்கப்போகுது. இருக்கு. இப்பயே மத்த வேலைகள் எவ்வளவோ வேலைகள் இருக்கு. சரி. உறுப்பினர் சேர்க்கையிலேருந்து பொறுப்பாளர்கள் நியமனம் வரலையும் நெறைய வேலைகள் இருக்குது. அதனால தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலே போட்டியில்லன்னு ரொம்ப கிளவரான முடிவு. ம், ம். ஏன்னா அவசரடிலாம் பண்ண முடியாது நீங்க. இது அரசியல் வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அ எடுத்தோம் கவுத்தோம்ன்னு பண்ணிற முடியாது. அதனால தான் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அப்படி இருக்கப்ப இப்பயே வந்து இந்த தொகுதி, அந்த தொகுதி அப்படின்னு அப்படியே ஒரு தொகுதி நிர்ணயமானாலும் கண்டிப்பா அந்த தொகுதிகளா இருக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் ஏற்கனவே உள்ள பெரிய லீடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தேர்வு செய்றது வந்து மதுரை, ஆ. திருச்சி இந்த மாரி தான் இருக்கும். அதுதான் கரெக்ட்டான ஒரு இதுவும் கூட. என்னன்னா, அந்த மாநிலத்தோட ஒரு சென்டர் பிளேஸா அந்த 2 நகரங்களும் ம், பார்க்கப்படுது. ம். அப்படிங்க இன்னொன்னு அங்க தான் வந்து எப்பொழுதுமே வந்து சினிமா ரசிகன் வந்து அதிக அளவுல இருக்கான். அது எம்ஜிஆரா இருந்தாலும், சிவாஜியா இருந்தாலும், அதிக ரசிகர்கள் வந்து மதுரை, திருச்சி இந்த சர்க்கிள் தான் இருப்பாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு மதுரை, திருச்சியா இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 தொகுதியில வாய்ப்பு இருக்குது. ம், ம். இன்னொன்னு சென்னையிலயும் 2 தொகுதி நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மதுரை, திருச்சி இப்போதைக்கு ஒரு 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 அனுமானமா சொல்ல முடியும். அவ்வளவுதான். இதுவும் மதுரை உறுதி கிடையாது. ஏன்னா மதுரை அப்படின்றது நாங்க ரிப்பீட்டா கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். என்ன சார் மதுரைக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள கனெக்ட்? இல்ல, இல்ல. மாநாடு கூட அங்கதான் ஆரம்பிக்கிற நாட் மாரி ஒன்லி இருக்கு. விஜய். ம். அதான் பெரும்பாலும் நடிகர், ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, மதுரைக்காரங்க வந்து சினிமாக்காரங்கள கொண்டாடுவாங்க. ம், ம். கிட்டத்தட்ட தெய்வமா வழிபடுவாங்க. ரஜினிகாந்துக்கு முதல் ரசிகர் மன்றம் எங்க தெரியுமா? மதுரை தான். மதுரை தான். மதுரை தான். ஓகே. அவர் வந்து அந்த ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சவர் வந்து, அ அவருடைய சொந்த பணத்துல ம். ஆரம்பிச்சு வளர்த்தாரு. அப்போ வந்து ரசிகர் மன்றம் வேணான்னு சொல்லி இவங்க வந்து சென்னையில வந்து பார்த்துருக்காங்க. இல்ல, இல்ல வேண்டாம் அவர் மணின்னு நெனைக்கிறேன் அவரு பேரு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுத்திருக்காரு. வலுக்கட்டாயமா அங்க போய் போஸ்டர்லாம் அடிச்சு இது பண்ணி, நான் சொல்றது அவருடைய ரஜினிகாந்தோட 2வது படத்திலேயே அது ஓகே, நடந்தது. ஓகே. நடந்து பெரிய லெவல்ல இது பண்ணிச்சு. இப்போ அவரு இறந்து போயிட்டார். முதல் ரஜினிக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்ச அவரு மரண படுக்கையில இருந்தப்ப ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காரு. ம், ம். அப்ப கூட எதுவும் வேணுமா மணி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா தவிர எதுவுமே செய்யல ரஜினி. ஆ எதுக்கு சொல்ல வந்தேன்னா இது, அப்படி வந்து சினிமா நடிகன வந்து கொண்டாடுற ஒரு தெய்வமா இது பண்ற ஏரியா வந்து மதுரை. இன்னும் தமிழ்நாட்டிலேயே பெரிய தியேட்டர் அங்க தான் இருந்தது. சினிமான்னு அப்படி நேசிப்பாங்க. நீங்க மதுரைனா மதுரை சிட்டியோட இல்ல. அந்த சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குல்ல, அங்க தான் வெறி பிடித்த சினிமா ரசிகர்கள் இருப்பாங்க. மத்த எந்த ஏரியாலும் நம்ம சென்னைக்குன்னு எங்கேயுமே கிடையாது. மதுரை வந்து அப்படி கொண்டாடுவாங்க. அதனால தான் வந்து நடிகர்களும் அங்க வந்து எந்த ஒரு மாநாடோ ஏதோ சாய்ஸா இருக்கிற இடம் வந்து ஓகே. மதுரையா இருக்குது. அப்ப விஜய் அவர்கள் தொடக்க புள்ளியும் மதுரையா தான் இருக்கும். ஆமா, அப்படின்றத ஆமா. எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அதான் அவங்க அந்த மாநாடு முதல் நிகழ்ச்சி இப்ப கூட நெறைய அவர் வந்து மீடியா வந்து சந்திக்காமயே ஒரு ம், லெட்டர் ம், பேட்ல ம். அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அ இதுலயே வந்து சறுக்கல் அப்படி இப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. பட் அது அது அந்த பிளான் இருக்கு. பிளான் இல்லாமலாம் இல்ல. ம். இது ஒரு சின்ன அறிவிப்பு தான். அத செஞ்சிருக்கணும். முறையா அத செஞ்சிருக்கணும் விஜய். ஆ ஆனா, இப்ப அடுத்த இந்த முறையான அறிவிப்பு வந்து இந்த கொள்கை, கோட்பாடுகள், விதிமுறைகள் இதெல்லாம் வந்து அறிவிக்கிற இது வந்து மதுரை களமா இருக்கும். ம். மிகப்பெரிய ஒரு மாநாடு மாரி பெரிய மைதானத்துல தான் திரட்டி இந்த நிகழ்ச்சிய நடத்தப் போறாரு. ஓகே. இதெல்லாம் இருக்கட்டும் சார். சிவகார்த்திகேயன் அவர்கள். ஏன்னா, விஜய் அவர்களோட இடத்துல கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, அவர் படத்துல இருந்து நான் விலகப் போறேன் அப்படின்ற மாரி. சினிமால இருந்து நான் விலகப் போறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதுமே, எல்லாத்தோட ஃபோக்கஸுமே வந்து அப்ப அஜித்தின் போட்டியாளர் யார்? விஜயின் இடத்துக்கு யார் தகுதியானவர்? இந்த மாதிரியான கேள்விகள். நேத்து சிவகார்த்திகேயன் அவரோட டீசர் மாரி ஒரு ப்ரோமோ ஒண்ணு ரிலீஸ் ஆயிருந்தது. ஏன்னா 16ஆம் தேதி டீசர் வரப்போகுது. டீசருக்கான ப்ரோமோ நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் தான் அடுத்த ஒரு மாஸ் ஹீரோவா இப்பயே மாஸ் இருக்கு அவருக்கு. அவரு அந்த இடத்த பிடிச்சிட்டாராம். விஜயின் இடத்துக்கு தகுதியானவரா சிவகார்த்திகேயன்? அதாவது அதான் யாரும் யார் இடத்தையும் பிடிக்க முடியாது. இப்ப வாய விட்டு மாட்டிக்கிட்டார்ல விஜய். ம். காக்கா கழுகு இது வரலயும் போய் எவ்வளவு சர்ச்சையானுச்சு. அதனால யார் இடத்துக்கும் யாரும் ஆசைப்படக்கூடாது. அவங்கவங்க இடம் அவங்கவங்களுக்கு தான். ஓகே. அவங்கவங்க பட்டம் அவங்கவங்களுக்கு தான். நீங்க உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலு, உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கிறப்ப, நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகணும். இங்க திண்ண அண்ணன் இருந்த திண்ண காலி ஆயிடுச்சுங்கிறதுக்காக நீங்க அந்த இடத்துக்கு குறி வச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க காணாம போயிருவீங்க. ம், ம். அப்படியெல்லாம் இல்லாம உங்களுக்கு ஒரு இது இருக்குது. நீங்க ஒரு பெரிய ஹீரோவா சாதாரண ஒரு நிலையில இருந்து அடித்தட்டு இதுலேருந்து ஆரம்பிச்சு, ஒரு தந்தையே இழந்த ஒரு மகனா வந்து இன்னைக்கு வளர்ந்து டிவி ஷோ பண்ணி, திறமைய நிரூபிச்சு,
கொஞ்சம் கொஞ்சமா வந்து டான்ஸ் நிரூபிச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு ஒரு ஒரு கமர்ஷியல் ஹீரோவா நீங்க வந்து ஒரு மோல்ட் ஆகி நிக்கிறீங்க. அப்படி இருக்கப்ப உங்களுக்குன்னு ஒரு பாதைய உருவாக்கிங்க. இது இல்லாம விஜய் இல்ல, இப்ப அஜித்துக்கு நான் தான் போட்டி அப்படிங்கிற மாரி ஒரு சீன நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, அதுவே உங்கள அழிச்சுரும். ஓகே. அது தேவையில்லாதது. ஆனா யார் இடத்தையும் யாரும் ஃபில் பண்ணவே முடியாது. அவங்கவங்க ஸ்டைல்ல அவங்கவங்க தனித்திறன் ஒண்ணு இருக்குல்ல. அத அத நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போகணும். இப்ப ஒரு இடத்த அவர் நிரப்பிருவாரா? இல்ல அவருக்கு ஈக்குவலா இருக்கான்னா, கண்டிப்பா இல்ல. விஜயோட மாஸ் வேற, விஜயோட வசூல் வேற. ரஜினி படங்களையே தூக்கி சாப்பிட்ட ஒரு விஜய் வசூல்ல. ரஜினி படத்தையே தாண்டிய வசூல் மன்னனா வந்து இருந்தாரு. அப்படிங்கிறப்போ இன்னும் அந்த இடத்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் வரல. வளர்ந்திருக்காரு தவிர, இன்னும் பெரிய இந்த ரேஞ்சுக்கு இருக்காரா? இல்ல அஜித் ரேஞ்சுக்கு இருக்காருன்னு அதெல்லாம் இல்ல. நீங்க வந்து ஒரு கற்பனையில சஞ்சரிச்சுட்டு இந்த இடத்துக்கு வர ஆசைப்பட்டீங்கன்னா, இருக்கிறதும் போயிடும். அதனால இவர் இடத்த நிரப்புறதுக்கு ஆள் இல்ல. வருவாரு. அவருக்கான உயரம் இருக்குது. ஓகே. அவரும் வளரட்டும், வரட்டும். அது ஆனா இவர் விஜய் இடத்த ஃபில் பண்ணுங்கிற அந்த இத வந்து முயற்சிய கைவிட்டுட்டு, நீங்க உங்களுடைய வளர்ச்சிய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகணும். இல்ல அவர் தரப்புல இருந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வெளிய வரலைனாலும், இந்த மாதிரியான ஒரு பிரஷரையும், இந்த பிரஷர் மாதிரியான இல்ல. விஷயங்களையும் அவர் மேல போடும் பொழுது, இல்ல, இல்ல. சிவகார்த்திகேயனோட மனநிலை என்னவா இல்ல, இருக்கும்? இல்ல. அவருக்கும் இந்த ஆசை இருக்குங்க. ஓகே. அவரும் இந்த பில்டப் பீதாம்பரம் மாரி அவருக்கும் இந்த ஆசை இருக்கு. தன்னை வந்து அப்படி போய்க்கணும். 2வது ஆரம்ப காலத்துல பழகிய சிவகார்த்திகேயன் வேற, இப்ப பழகுற சிவகார்த்திகேயன் வேற. பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, பாடி கார்டோட வர ஆரம்பிச்சுட்டாரு. பவுன்சரோட வர ஆரம்பிச்சுட்டாரு. பெரிய தள்ளு முள்ளு அதெல்லாம் ஒரு நடந்துச்சு ஒரு நிகழ்ச்சியில. அது மாரி தன்னை வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு வராரு. ஆனா ஒரு அரசியல்வாதிக்கோ, இல்ல சினிமா நடிகனுக்கோ அந்த பில்டப்பும் அவசியம்னு வச்சுங்க. ஆனா அது ஓவரா வந்து போயிறக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு, எல்லை இருக்குது. அது இல்லாம சிவகார்த்திகேயன் வந்து அப்பயே வந்து சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படிங்கிற ரேஞ்சுல வந்து கற்பனை பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாரு. பட் சின்ன குழந்தைங்க எல்லாமே அவர் சிவகார்த்திகேயன் ஃபேன் நெறைய இருக்காங்க. அது வந்து இப்போ உங்களுக்குன்னு ஒரு இடம் வரும்ல. உங்களுக்குன்னு ஒரு இப்போ அஜித் இவரு தளபதி அப்படின்னு ஒவ்வொரு இது இருக்குல்ல. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல. அந்த அடையாளத்தின்படி உங்க சொந்த அடையாளத்தின்படி நீங்க வாங்க, வளருங்க. அத விட்டுட்டு அதான் இன்னொருத்தருடைய சீட்ல போய் உட்காரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்த உருவாக்கிங்க. அந்த சாயல் வேணாமே, அந்த காப்பி வேணாமே. விஜயோட காப்பியா இருக்கணும், விஜயோட இடத்துல இது பண்ணணும் அப்படின்னு இல்லாம வாங்க. சொல்ல முடியாதுங்க. நாளைக்கு வந்து விஜய தாண்டி ஒரு வசூல் சக்கரவர்த்தியா கூட மாறலாம். அது நம்ம இப்ப சொல்ல முடியாது. காலம் தீர்மானிக்கும். அத நீங்க இது பண்ணுங்க. ஃபோக்கஸ் உங்க திறமைய வளர்த்துட்டே இருங்க. ஏன்னா, கண்டிப்பா அவரால வளர முடியும். பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் பண்ணி இது பண்ணவரு வளர்ந்து இந்த இடத்துல நிக்கிறாரு. அவரு கற்பூர புத்தி இருக்கு சிவகார்த்திகேயன்ல. டக்கு டக்கு டக்குன்னு எதானும் இது பண்ணிட்டு ஒரு ஒரு அப்சர்வ் மைண்ட் நல்லா இருக்குது. நான் வந்து ஒரு அடித்தட்டுலேருந்து வந்த ஒரு பையன் இப்படி ஒரு வளர்ச்சிய வந்து ஒரு ஒரு பெருமையாவும், சந்தோஷமாவும் இருக்குது. ஆனால் அந்த அந்த பக்குவம் வேணும் உங்களுக்கு. நீங்க வளர்ந்த பிறகு உங்களுடைய புத்தியெல்லாம் மாத்திக்காம, அந்த பக்குவத்தோட நீங்க போனீங்கன்னா, இத விட பெரிய நீங்க உயரத்தெல்லாம் அடைய முடியும். கண்டிப்பா. வாடிவாசலில் சூர்யாவா? இல்ல வந்து விஜய் அவர்களா? தனுஷ் அவர்களா? அந்த 3 பேரும் அந்த போல் போட்ட மாரி நெறைய விஷயங்கள் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு சார். ஏன்னா, சூர்யா அவர்கள் இப்போ சுதாங்கிற படத்திலயும் கமிட் ஆயிருக்காங்க. அதனால அவர் விலகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 1 நடிப்பு அசுரன் தனுஷ் நடிக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வெற்றிமாறனின் படத்தோட நான் சினிமால இருந்து விலகுறேன்னு விஜய் அவர்கள் செலக்ட் பண்ண படமா வாடிவாசல். இந்த 3 கேள்வியும் என்ன சார் விட? இல்ல இது விஜய் படம் வந்து வெற்றிமாறனா, ஏ.ஆர். முருகதாஸா, எச். வினோத்தா, அட்லியா அப்படிங்கிறது இன்னும் முடிவாகல. சரி. அது வந்து விஜய்க்கு தான் தெரியும். ஆனா வெற்றிமாறன் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருக்கு. இருக்கு. வெற்றிமாறன் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, கடைசி படம் முக்கியமான படம். அரசியல் பேசும் படமாக தான் இருக்கணும். அரசியல்னா ராவா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படிங்கிற மாரி இல்லாம, மக்களுடைய பிரச்சனைய எடுத்து பேசுற மாரியான ஒரு விஷயமா இருக்கும். அத சரியா செய்யக்கூடிய 2 நபரா நான் பார்க்கிறது வந்து ஏ.ஆர். முருகதாஸையும், விஜய்யும். என்னன்னா, முருகதாஸ் ஒரு சென்டிமென்ட்டா ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ கூட சொன்னேன். சென்டிமென்ட்டா பார்த்தீங்கன்னாக்கா, விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு ரமணா படம் குடுத்தவரு. அதே மாரி தெலுங்குல சிரஞ்சீவி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு படம் குடுத்தவரு. 2மே ஒரு பேர் வாங்குன படம். அப்படி இருக்கும்போது, இந்த காலகட்டத்தில இவரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. இவரு வந்தா நல்லா இருக்கும். இவரு இயக்குனா நல்லா இருக்கும். ஏற்கனவே கத்தி, துப்பாக்கிலாம் ஒரு ஒரு பிரச்சனைய கையில எடுத்து பேசியிருப்பாரு. சர்க்கார் முதற்கொண்டு. ஆமாமா. சர்க்கார் முதற்கொண்டு. அதனால 3மே வந்து ஹிட். 3 படமே ஹிட். அப்படி இருக்கும்போது அவரும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றிமாறன் வந்து மிக நுட்பமா ஒரு விஷயத்த சொல்றவரு.
அதான் அந்த ராவா போதிக்காம அரசியல் பத்தி இது இல்லாம ஒரு இஷ்யூவ அழகா வந்து சொல்லுவாரு. ஒரு காமெடியான சூரிக்கே வந்து ஒரு அழகா ஒரு மோல்ட் பண்ணி அற்புதமா ஒரு விடுதலைங்கிற ஒரு படைப்ப குடுத்திருக்காரு. படங்கிறதோட படைப்புன்னு தான் சொல்லணும். நீங்க வெற்றிமாறனோட இத கிராஃப் எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப அருமையா இருக்கும். அவரு எடுக்கிற விஷயங்கள்லாம் ஒண்ணும் நல்லா இருக்கும். ஒரு பொல்லாதவன்ல பைக்க வச்சு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. சேவல் சண்டைய வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டோட்டலா சேஞ்ச் ஆயி, ஓகே. அ ஒரு வலிய, ரணத்த இல்ல ஒரு விஷயத்த, ஒரு பிரச்சனைய அலசுற மாரியான படங்களா பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால இந்த விஜய் அரசியலுக்கு வந்துட்டோன அரசியல் முழுக்க அரசியல் பேசுற மாரி, அரசியல மக்கள் மக்கள் பிரச்சனைய பேசுற மாரி ஒரு படமா இருக்கணும். ம், ம். அவரு பிளான் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் இருக்கும். அவசியம் இருக்கணும். அது வந்து அவருடைய அந்த அரசியல் அந்த ஃபோக்கஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாவே இருக்கும். ம், ம். அதனால 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து இயக்குனா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பட் அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியல. 2வது 2 பேருமே கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஓகே. வெற்றிமாறனும் சரி, முருகதாஸ் சிவகார்த்திகேயன் ஒரு ம், படம் ஒண்ணு ம், போயிட்டு ம். இருக்கு. ஆனா விஜய் படம் கடைசி படம் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு கூட இவங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வினோத்தும் மீட் பண்ணி பேசியிருக்காரு. ம். ஏன்னா அவங்கலாம் அரசியலா பேசப் போறாங்க. இல்ல இவரு அரசியலுக்கு வரப்போறாரு கிடையாது. கண்டிப்பா சினிமாவ தான் பேசியிருக்கணும். அ அது அந்த கதை புடிச்சுதா என்னன்னு தெரியல. ஆக இந்த 3 பேர்ல அட்லி இருக்க வாய்ப்பு குறைவு தான். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இயக்க வாய்ப்பு இருக்கா? இந்த 3 பேர்ல பர்ட்டிகுலரா நான் சொன்ன இந்த 2 பேரு இன்னும் வீரியமா இருக்கும். ஓகே, ஓகே. எடுத்தா. தனுஷ் அவர்கள் பேர் அடிப்படை என்ன காரணம் சார்? ஏன்னா வெற்றிமாறன், தனுஷ் அப்படின்னாலே பயங்கரமா இருக்கும் அந்த இல்ல அந்த கூட்டணி. காம்பினேஷன் இருக்குல்ல. அதனால தனுஷ் அவர்கள் பேசப்படுறாரா? இல்ல அவரு டீம் இந்த கதை போயிருக்கா வாடிவாசல்? இல்ல வாடிவாசல் கதை அது சூர்யாவை மையமா வச்சு தான் இது பண்ணது. அதுக்கான பயிற்சி, காளை மாட்டோட இது ஆமா, பண்ணி, ஆமா. இன்னும் அந்த மாட்டோட அந்த கிராபிக்ஸ் வேலைகள் இதெல்லாம் வந்து ஃபாரின்லாம் பண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ம். மாடோட ஒரு ஒரு அண்ணன் அன்பியா ஒரு ஒரு பாண்டிங்கோட பழகிட்டாரு சூர்யா. இந்த மாட்டோட. ம். அப்படி இருக்கும்போது இங்க எங்க பிரச்சனை வந்ததுன்னா, அமீர் வந்து இந்த படத்துக்குள்ள வாராரு. அப்படிங்கிறனால 2 பேரும் முட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஓகே. நடிக்க வாய்ப்பில்ல அப்படிங்கிற மாரி. பட் அவங்க 2 பேரும் நாகரிகமா பேசிக்கிறாங்க. அமீரும், சூர்யாவும் கூட பேசிக்கிட்டாங்க. ஆ அப்படி ஆனா அவரு வரும் பட்சத்தில் இவரு சூர்யாவுக்கு உடன்பாடு இல்லன்னு நெனைக்கிறேன். ஆனா வெற்றிமாறன பொறுத்தவரையும் இது வந்து என் படம். அப்படிங்கிறதுனால அமீர் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா தீவிரமா இருக்கு. இருக்கிறாரு. ஆனா படம் கிட்டத்தட்ட நெறைய வேலைகள் முடிஞ்சிருச்சு. ம், ம். இப்ப இந்த பேச்சு எழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து இது இடையிலேயே அப்படி நிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு தான். சார் கடைசி கேள்வியா விடாமுயற்சி பத்தியும் கேட்கலான்னு இருக்கேன் சார். ஏன்னா 2வது வாரம் அப்டேட் வருது. ஃபர்ஸ்ட் லுக் வருது அப்டின்னாங்க. என்னதான் சார் நடக்க போகுது? இல்ல வரதும் வாய்ப்பு நாளைக்கு பிப்ரவரி 14த் நாளைக்கு வந்து ஒரு ஒரு லுக் ரிலீஸ் பண்றா அதுக்கான போறதாக. அனௌன்ஸ்மென்ட் கூட வரலீங்களே. வரல இதுவரையும். அப்படி ஒரு தகவல் இருக்குது. எந்த சரி. அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 2வது வந்து ஷூட்டிங் வந்து முழுமையா முடியல. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ம், ஆனா ம். 25 நாள் ஷூட்டிங் இருக்குன்னாங்க. ஆனா மறுபடியும் வந்து ஏதோ மறுபடியும் ஃபாரின் நார்த் அமெரிக்கால வந்து ஷூட் போறாங்க. ஓகே. ஆ அங்க சில போர்ஷன் எடுத்துட்டு, திரும்ப வந்து இங்க தமிழ்நாட்டுல ஷூட்டிங் அதோட ஓவர் ஆகுது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ம். நார்த் அமெரிக்கால இன்னும் ஷூட்டிங் போகல. இனிமே போறாங்க. இந்த மந்த் எண்டுல நடக்கும் அப்படின்னு சொல்லப் போறாங்க. ம். ஆனா அதே மாரி மே 1 வந்து அஜித் பிறந்த நாளுக்கு படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற ஒரு தகவல் இருந்தது. அதுலயும் இப்ப பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெண்டிங் இருக்குது. போஸ்ட் புரொடக்ஷன் வேலை இருக்கு. இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் அனவுன்ஸ் பண்ணிருவாங்க. ம். பண்ணிட்டு அது மே மாசம் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த டைம்ல படத்த ரிலீஸ் பண்ணா சரியா இருக்காது அப்படிங்கிறதுனால, அநேகமா மே மாசம் தள்ளி போகும்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. மே இறுதிக்கு வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கு. ஏன்னா ஷூட்டிங் இவ்வளவு நாள் இருக்குது. இன்னொரு 30 நாள் வச்சுட்டா 1 மாசம். ம், ம். அப்புறம் போஸ்ட் புரொடக்ஷன் இருக்குது. இது இருக்கறதுனால மே 1 வந்து நானே சொல்லி இந்த மே 1 ரிலீஸ் ஆகுது கன்ஃபார்ம்னு. ஆனா இப்ப உள்ள சூழ்நிலைய பார்க்கிறப்ப, மே மே மாசமே கண்டிப்பா ரிலீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்ல. இருந்தா மே கடைசியா இறுதி வாரத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோடை விடுமுறை ஓகே. எல்லாம் குடும்பத்தோட போய் பார்ப்பாங்க அப்படிங்கிறனால அத கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ம், ஆ ம். எலக்ஷன்னால அது மே 1ங்கிறது தள்ளி போகுது. சிறப்பு. ரொம்ப நன்றி சார். நெறைய விஷயங்கள் எங்களோட நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு. இன்னும் நிச்சயம் நம்ம சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் முரளி. நிச்சயம்.